தாவேகா பொறுத்தவரையிலும் அவர் ஒரு பிரபல திரைப்பட நடிகர் என்கின்ற கோணத்தில் அவரை பார்ப்பதற்காக கூட்டம் வரும். அதுல அதற்காக காவல்துறை தான் தெரியும். ஏன்னா ஏற்கனவே 42 பேர் கரூரில் ஏற்பட்ட அந்த துயர சம்பவம் மீண்டும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற கவலை காவல்துறைக்கு இருக்கிறது, நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. எனவே அதை தாவேகா தோழரும் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடக்குகிற வேண்டும். தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவருடைய பிரச்சார பயணத்தில் விபத்துகள் ஏற்படுவதும் உயிர்கள் பலியாவதும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அது நடந்துவிடக் கூடாது என்பதென்ற அக்கறையோடு தான் காவல்துறை அணுகும் என்பதை நான் புள்ளி விவரத்தோடு சொல்லிக் கொள்ள எங்களுடைய பொதுக்குழு தீர்மானமே ஒன்றுதான். இந்த தீர்மானம் என்னன்னா, திராவிட வெற்றி கழகம் தன்னுடைய முழுமையான ஆதரவை நல்குகிறது. திராவிட வெற்றி கழகம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்து எங்களை அரவணைத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் ஏற்கனவே வைத்திருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை உரிய இடம் வழங்குவதில் சிக்கல்கள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்ற போது அது குறித்து நாங்கள் கவலைப்படாமல் எங்களுடைய தார்மீக ஆதரவை அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு வழங்குகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டோம். அதுல எந்த மாற்றுகளுக்கும் இல்லை. எல்லோரும் எங்களுடைய தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எங்களுடைய அமைப்பை கடந்த 5 மாதங்களில் நாங்கள் பலப்படுத்தி இருக்கிறோம். பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம். தொடர்ச்சியான களத்தில் நாங்கள் வலுவாக நாங்கள் காலூன்றி இருக்கிறோம். எனவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எங்கள் தோழர்கள் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைப்பாட்டில் கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வாய்ப்புகள் ஒருவேளை கிடைக்காமல் போனாலும் அது குறித்து நாங்கள் கவலைப்படாமல் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பின்னாலும் தமிழ்நாட்டில் அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை நாங்கள் வலுவாக முன்னெடுக்க காத்திருக்கிறோம். எனவே அந்த விதத்தில் இந்த தேர்தல் என்பது இன்றைக்கு தேதி 28, இன்னும் 25 நாட்களே இடையில் இருக்கிறது. இந்த 25 நாட்களுக்காக எந்த மனமாச்சரியம் பார்க்காமல் ஒரே இலக்கு, திராவிட இயக்கத்தை இந்த மண்ணில் பாதுகாக்க வேண்டும், மதவாத சனாதன சக்திகள் இந்த மண்ணில் காலூன்றிவிடக் கூடாது என்கின்ற அந்த புரிதலோடு தான் திராவிட வெற்றி கழகம் இந்த தேர்தலை மைய கருத்தாக பதிவு செய்து அண்ணன் முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் வர வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு நாங்கள் எங்களுடைய முடிவை அறிவித்திருக்கிறோம். எடப்பாடி எதிர்கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஆளுங்கட்சி மீது வைக்க வேண்டிய தார்மீக கடமைகள் அவர்களுடைய பார்வையில் அவர் வைத்திருக்கிறார். ஆனால் இங்க இருக்கிற நிலைப்பாடுகளை சீட்டுகள் எதிர்பார்த்து கிடைக்காமல், அதிக இடம் கிடைக்காமல் போனவர்கள் கூட அது குறித்து கவலைப்படாமல் அது குறித்த நியாயமான புரிதலை உணர்ந்து யாராருக்கு என்னென்ன விதத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை அந்த எதிர்பார்த்தவர்களே மறுமொழி சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சகோதரி சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த சகோதரியும் காவல்துறையுடைய இயக்குநரை சந்தித்து அவரும் புகார் அளித்திருக்கிறார். எனவே இந்த தேர்தல் காலகட்டங்களில் இது போன்ற நிலைப்பாடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இதெல்லாம் ஒரு அவதூறு அல்லது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் பெண்களை மதிக்கப்பட வேண்டும், பெண்களை அவதூறாக எந்த விதத்திலும் சித்தரித்துவிடக் கூடாது என்கின்ற அந்த புரிதல் எல்லோருக்கும் இருக்கிறது. சமீபத்தில் பல தலைவர்கள் பேசிய பேச்சுக்கள் பெண்களுக்கு எதிரான ஒரு வினையை போன்று இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களை மதிக்க வேண்டிய தமிழ்நாட்டில் அது போன்ற நிலைப்பாடுகள் வந்துவிடக் கூடாது என்ற கவலை எல்லோருக்கும் இருக்கு. இந்த மாதிரி இல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியதான் முன்னாள் அமைச்சர்கள் இப்ப 2 பேர் பேசியிருக்கிறார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேச்சாளர். ஆனால் பொறுப்புள்ள சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து தமிழ்நாட்டுடைய அமைச்சர்களாக இருந்த பெருமக்களே அதைவிட மோசமாக பேசியிருக்கிறார் என்பதை இந்த 1 மாதத்தில் வந்திருக்கின்ற செய்திகளை நீங்கள் நிச்சயம் பார்த்திருப்பீர்கள். எனவே அப்படியும் கடந்து போயிட முடியாது. திமுக மீது மட்டுமே குற்றச்சாட்டை வைத்து விட முடியாது.